சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து 18 நாட்களுக்கு பிறகு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று பூமியில் காலடி எடுத்து வைக்க உள்ளார். சுபான்ஷு பத்திரமாக தரையிறங்க இறைவனிடம் பிரார்த்திப்பதாக அவரின் தந்தை சம்பு தயாள் சுக்லா கூறினார். சுபான்ஷு மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாகவும் அவரின் வருகைக்காக குடும்பத்தினர் அனைவரும் காத்திருப்பதாகவும் அவரது பெற்றோர் உருக்கத்துடன் கூறினர். ஆந்திராவின் அமராவதி நகரில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி குறித்த அதிநவீன கல்வி வளாகத்தை திறக்க பிர்லா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பிட்ஸ் எனப்படும் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் வேந்தர் குமார் மங்களம் பிர்லா இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 1000 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள இந்த கல்வி வளாகத்தால் AI, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் துறைகளில் ஆண்டுக்கு 7000 மாணவர்கள் பலனடைவர் என்று அவர் கூறினார். போலியான தகவல்களை அளித்து வருமான வரி சலுகை பெற முயன்ற தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த ஆய்வை வருமான வரித்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தமிழகம், மத்திய பிரதேசம், டெல்லி, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதில் பலர் சிக்கியுள்ளனர். தனிநபர்கள், நிறுவனங்கள் போலியான தகவல்களை அளித்து வரி சலுகை மற்றும் முன்கூட்டியே கட்டிய வரியை திரும்ப பெற விண்ணப்பித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். பள்ளிகளில் மாணவர்களை வடிவில் அமர வைப்பது சோதனை முறையிலான நடவடிக்கைதான். இதுகுறித்து முதன்மை கல்வி அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பர். அதன் பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும். பள்ளி வளாகத்தை யார் தவறாக பயன்படுத்தினாலும் அவர்கள் மீதும் பாரபட்சம் இன்றி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கூறினார். தலைநகர் டெல்லியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழை காரணமாக முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. பால், சந்தனம், தயிர், பல வகை வாசனை திரவியங்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவசத்துடன் அருகம்புல் மாலை அணிவிக்கப்பட்டது. உற்சவர் உள்பிரகாரத்தில் வலம் வர மகா தீபாராதனையுடன் சதுர்த்தி பூஜை நிறைவடைந்தது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஹோசூரைச் சேர்ந்த மாது தன் மனைவி பெயரிலான மனையை இழந்து அதற்கு வரி ரசீது பெற மாநகராட்சியை அணுகினார். அந்த பணியை முடித்துக் கொடுக்க பில் கலெக்டர் ரஜினி 75,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத மாது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அறிவுரைப்படி ரசாயன பொடி கலந்த 25,000 ரூபாயை முன்பணமாக ரஜினியிடம் கொடுத்தார். அதை வாங்கிய ரஜினியை போலீசார் கைது செய்தனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது. இங்கிலாந்து, இந்தியா இரு அணிகளும் முதல் இன்னிங்ஸில் தலா 387 ரன் எடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 192 ரன் எடுக்க இந்தியா 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 22 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ள மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் துபாயில் அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து விவாதித்தார். நவீன தொழில்நுட்பத்தின் சான்றாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்துள்ளது. சமீபத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையின் போது வீரர்கள் எல்லையை தாண்டாமலேயே எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் பயங்கரவாதிகளுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டது என மோகன் யாதவ் பேசினார். திருவாரூர் அருகே காரியங்குடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் சமையல் அறையில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. அங்கிருந்த குடிநீர் தொட்டியில் மலம் கொட்டப்பட்டிருந்தது. இதுபற்றி திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியை சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் மோகனச்சந்திரன் கூறினார். திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி ஊராட்சி துவக்கப்பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை சீரழித்து சமூக விரோதிகளின் அழிச்சாட்டியத்தை நிலைநாட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் எப்போது வாய் திறப்பார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து மர்ம நபர்கள் அட்டுழியம் செய்துள்ளதாக வந்துள்ள தகவல் பெரிதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கொடூர செயல் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவதும் பெரும் அவலம். பட்டியலின மக்களை தங்கள் சுயலாப அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தும் முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதை தட்டி கேட்ட மாணிக்க வாசகம் என்பவரை மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்த திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையும் இன்றி நடப்பது நாடறிந்த உண்மை. அதிகாரம் கையில் கிடைத்தால் திமுக எப்படியெல்லாம் அராஜகம் செய்யும் என்பதற்கான சான்றுதான் இது என்றும் தெரிவித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து துறைகளிலும் திமுக செய்த ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமித்ஷா பலமுறை கூறியுள்ளார். அதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். மேலும் திமுக கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையும். திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே வர நேரம் பார்த்து வருவதாகவும் தெரிவித்தார். லாக்அப் மரணங்களை தடுக்க வக்கில்லை. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும் மனமில்லை. இது மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். லாக்அப் மரணங்களால் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கான உரிய இழப்பீடுகளை உடனே வழங்கிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் துவக்க பள்ளியில் மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இன்னும் ரசிகர் மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதல்வருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான் என்றும் தெரிவித்துள்ளார். ரயில் விபத்துகள் அடிக்கடி ஏற்பட காரணம் தண்டவாளங்கள் சரியான சீரமைப்பில் இல்லாததும் பராமரிப்பு பணிகளை முறைப்படுத்தாமல் இருப்பதும் தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறைக்கு என தனி பட்ஜெட் போடாமல் பொது பட்ஜெட்டில் எப்போது மத்திய அரசு கொண்டு வந்ததோ அப்போதே அனைத்து முக்கிய வேலைகளிலும் பெருந்தடை ஏற்பட்டு முடங்கி போனது என்றும் கூறியுள்ளார். என் அரசியல் பொது வாழ்க்கையில் வைகோவுக்கு எதிராக நான் சிந்தித்தேன், செயல்பட்டேன் என்பது உண்மையானால் நீதி நின்று நிலைத்து என்னை இப்போதே சுட்டெரிக்கட்டும். இறந்து போயிருப்பேன் என மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கூறியுள்ளார். வைகோ தன் மகன் துரையின் அரசியலுக்காக 32 ஆண்டுகள் குடும்பத்தை மறந்து உழைத்த என் மீது அபாண்டமாக துரோகி என பழி சுமத்தியுள்ளார். உங்கள் மகனுக்காக என்னை வீழ்த்துவதற்கு துரோகம் என்ற சொல்லா தங்களுக்கு கிடைத்தது. வேதனையில் துடிக்கிறேன் நான் என்றும் உருக்கமுடன் தெரிவித்துள்ளார். நடிகர்கள் சிலர் சினிமாவில் நடித்தபோது லாக்அப் மரணங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுவிட்டு அரசியல் கட்சி துவங்கியவுடன் மக்கள் மேல் அக்கறை இருப்பதைப் போல் காட்டிக் கொள்கிறார்கள் என திமுக எம்பி கனிமொழி கூறினார். தமிழகம் வளர்ந்த மாநிலமாக மாறிவிடக்கூடாது, அதனை முடக்க வேண்டும் என மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் யார் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அழிக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்களோடு அதிமுக கூட்டணியில் உள்ளது. இதுபோன்ற கட்சிகளின் துரோகத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஓரணியில் தமிழ்நாடு இருக்கிறது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்கு குறித்த விவரங்களை வெளியிட மாநில தகவல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார். முதற்கட்ட சுற்றுப்பயண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் பிரேமலதா நாமக்கல், கரூர், கடலூர் என பல்வேறு மாவட்டங்களில் பயணித்துவிட்டு விழுப்புரத்தில் நிறைவு செய்கிறார். சென்னையில் ஆதரவாளர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி நடத்தப்படும் மாநாட்டில் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிவித்தார். மூத்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக்குறைவால் இன்று பெங்களூருவில் காலமானார். அவருக்கு வயது 87. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய சினிமாவின் சிறந்த முன்மாதிரியாக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என கூறியுள்ளார். கன்னடத்து பைங்கிளி நடிகை சரோஜா தேவி மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரையுலகின் பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்தார்.
அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் சரோஜா தேவி தனது தனித்துவமிக்க நடிப்பாற்றலால் ரசிகர்களை கவர்ந்தவர். எம்ஜிஆருடன் அவர் இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியாத புகழ் பெற்றவை. சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றைக்கும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்தார். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைவுக்கு பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்தார். சரோஜா தேவியின் புகழ் உலகம் முழுவதும் உள்ள இந்திய திரைப்பட ரசிகர்கள் நினைவில் என்றும் வாழும் என்று தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான படங்களில் நடித்த சரோஜா தேவி கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நன்கு அறிமுகமானவர். பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். இவரது இறப்பு செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது என தெரிவித்தார். 3 மாநிலங்களுக்கான கவர்னர்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேச புதிய துணைநிலை கவர்னராக கவிந்தர் குப்தா நியமிக்கப்பட்டார். ஹரியானா கவர்னராக அசிம் குமார் கோஷ் மற்றும் கோவா கவர்னராக அசோக் கஜபதி ராஜு நியமிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து மாலை 4:35 மணிக்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தலைமையிலான குழுவினர் புறப்பட்டனர். 24 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மதியம் 3 மணிக்கு பூமி வந்தடைவார்கள். பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள கலிபோர்னியாவின் நீண்ட கடற்கரையில் விண்கலத்தை பாதுகாப்பாக தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 3347 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். மேலும் முருகனின் அறுபடை வீட்டிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். திருச்சி வரகநேரி பகுதியில் ரூபாய் 26.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பிரான்சிஸ் படிப்பக கட்டிடத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் நேரு, மகேஷ், கலெக்டர் சரவணன் மற்றும் எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் வாங்குவதை கண்டித்தும் சட்டவிரோத கனிமவள கொள்ளையை தடுக்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செங்குறிச்சி ஆலம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டி தனது குடும்பத்தினர் 3 பேருடன் சேர்ந்து தீக்குளிக்க முயன்றார். அரசு வழங்கிய இலவச பட்டா நிலத்திலிருந்து காலி செய்யக்கோரி சிலர் மிரட்டுவதாக கூறி தீக்குளிக்க முயன்றனர். போலீசார் 4 பேரையும் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், தொழிலாளர் மேம்பாட்டு சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி தலைவரிடம் மனு அளித்தனர். ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக்கவும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் 17, 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதி நீலகிரி, கோவை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மின்கட்டண உயர்வால் தென்காசி மாவட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு உற்பத்தி நிறுவனங்கள் முடங்கியுள்ளன என சிறு குறு நிறுவனங்கள் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறினார். 3500 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிறுவனங்கள் தற்பொழுது 18,000 ரூபாய் வரை கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு உடனடியாக சிறு குறு நிறுவனங்களுக்கு சோலார் மூலம் மின் உற்பத்தி செய்ய 50% மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை தொடங்க உள்ள நிலையில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் குறித்து IAS அமுதா விளக்கமளித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வரும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள வீரமுக விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் விழா கோலாகலமாக நடந்தது. இதில் பூலாங்குறிச்சி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முன்பை விட தொழில்துறையிலும் முதலீடுகளிலும் வளர்ச்சி பெற்று செழிப்பாக உள்ளது என்று கூறினார். புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியராக கலா என்பவர் உள்ளார். இந்த பள்ளியில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்தனர். வீடியோ வெளியானதால் துவக்க கல்வி அலுவலர் கலாராணி மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று 2 மணி நேரம் விசாரித்தனர். விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதுபற்றி கலெக்டர் நடவடிக்கை எடுப்பார் என துவக்க கல்வி அலுவலர் கூறினார். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக PR கவாய்க்கு கடுமையான தொற்று பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் டெல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சிகிச்சைக்கு அவர் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்றும் ஓரிரு நாட்களில் அவர் பணிக்கு திரும்புவார் என்றும் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் தெரிவித்தன.
கேரளாவில் நிஃபா வைரசுக்கு 2 உயிரிழந்த நிலையில் தமிழக எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நீலகிரி கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து கேரளாவில் இருந்து நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ்வீதி கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கக் கோரி விவசாயிகள் நெல் மணிகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அந்த வழியாக வந்த அரசு பஸ்ஸையும் சிறைபிடித்தனர். 2 மணி நேரமாக நடந்த சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் காங்கிரஸ் சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. அவர் அக்கட்சியில் இருந்து விலகி கடந்த 4 ஆண்டுகளாக எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கோகூர் கிராமத்தில் தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினர் அகழாய்வில் ஈடுபட்டனர். அப்போது பண்டைய நிர்வாக உரிமையை வெளிப்படுத்தும் 2 ஆசிரியம் கல்வெட்டுகள் மற்றும் 1 துண்டு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. கோவை அரசு உதவி பெறும் சிபிஎம் கல்லூரியில் கணிதத்துறையில் போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமலும் பார்வையற்றோர் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட கட்டணங்கள் மாணவர்களிடம் இருந்தே வசூலிப்பதாகவும் மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பதாகவும் கணிதத்துறை மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கலெக்டர் உடனடியாக கல்லூரியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு செய்தி தொடர்பாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய 4 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இன்றி வராண்டா, மொட்டை மாடி உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் பயின்று வரும் சம்பவம் தொடர்பாக பெற்றோர்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் பாஜவினர் நியாயம் கேட்டு மனு கொடுக்கும் போராட்டமும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் கருத்து கேட்கும் கூட்டம் திடீரென கலெக்டர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது. அதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பாஜவினர் பள்ளி முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து போக சொல்லி போலீசார் வலியுறுத்தியும் போகாததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பாஜவினரை கைது செய்து வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,115 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாகனங்களின் முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை ஒட்டாமல் கையில் வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எச்சரித்துள்ளது. கண்ணாடியில் ஒட்டப்படாத வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் அந்த வாகனங்கள் குறித்து சுங்கச்சாவடி நிர்வாகம் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. வடசென்னையில் இறைச்சிக்காக சிலர் பூனைகளை பிடித்து சென்று விற்பனை செய்வதாக பூனைகளை செல்ல பிராணியாக வளர்ப்போர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். திருவொற்றியூர் பகுதியில் ஏராளமான பூனைகளை இளைஞர்கள் சிலர் பிடித்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பழனிக்கு சென்ற சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் காசி விஸ்வநாதன் சண்முகம் தண்டாயுதபாணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இயக்குனர் அட்லி, நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் திரைப்படத்தில் தீபிகா படுகோனே நடிப்பதாக ஏற்கனவே அறிவித்தனர். அவருடன் மிருனால் தாக்கூர், ஜான்வி கபூர், ரஷ்மிகா ஆகியோரும் நடிப்பதாக சொல்கின்றனர். புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்த ரஷ்மிகா இதில் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாராம். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. இப்படத்தில் தாத்தா, அப்பா, 2 மகன்கள் என 4 வித கதாபாத்திரங்களிலும் அல்லு அர்ஜுன் நடிக்க உள்ளார். ஈட்டி, ஐங்கரன் படங்களை இயக்கிய ரவி அரசு அடுத்த விஷாலின் 35வது படத்தை இயக்குகிறார். சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் 99வது தயாரிப்பாக உருவாகும் இப்படத்தில் துஷாரா விஜயன் நாயகியாக நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். சென்னையில் படப்பிடிப்பு துவங்கியது. முதல் கட்டமாக 45 நாட்கள் அங்கு படப்பிடிப்பு நடக்கிறது. நேரம், பிரேமம் படங்களை இயக்கிய அல்போன்ஸ் புத்திரன் தற்போது மலையாளத்தில் உருவாக்கி வரும் பல்டி படத்தில் நடிகராக அறிமுகமாகியுள்ளார். இளம் நடிகர் ஷேனிகம் நாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் சோடா பாபு என்கின்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அல்போன்ஸ் புத்திரன். இவரது கதாபாத்திரம் குறித்த டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த ஆண்டின் அரையாண்டுக்குள் 120க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 வாரங்களில் சுமார் 10 படங்கள் வெளியாகிய நிலையில் யாதும் அறியான், டைட்டானிக், ட்ரெண்டிங், பட்பட்டன் ஜம்ப், ஆக்னேயா, ஆக்கிரமிப்பு, சென்ட்ரல், கேவி, ஜென்ம நட்சத்திரம், களம், புதிது, நாளை நமதே ஆகிய 11 படங்கள் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தனை படங்களுக்கும் தியேட்டர் கிடைக்குமா? ரசிகர்களிடம் இதில் எத்தனை படங்கள் சென்று சேரும் என்பது தெரியவில்லை.
பாஸ்கர் சதாசிவம் இயக்கத்தில் நடிகர் நாகேஷின் பேரனும் நடிகர் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ் நாகேஷ் நாயகனாக நடித்துள்ள படம் உருட்டு உருட்டு. நாயகியாக ரித்விகா ஸ்ரேயா நடித்துள்ளார். படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கஜேஷ், என் தாத்தா தந்தையின் பெயரை நிச்சயம் காப்பாற்றுவேன். இருவரை போல நானும் திரைத்துறையில் ஜொலிப்பேன். சினிமாவுக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். அதிகம் பேசாமல் சாதிக்க விரும்புகிறேன் என்றார்.